விருத்தங்கள் இருக்கு, பல கண்ணிகள் இருக்கு. அதாவது நல்ல ஒரு இசை பயிற்சி உடையவர்கள், நல்ல இசை பயிற்சி உடையவர்கள் பாடுறதுக்கு இசைப்பாடலே இருக்கு. பெரியாரை நன்றி கூட நினைவுகிறார். இன்னைக்கு பெரியார் இளைஞர்கள்லாம் என்ன பண்றாங்க, என்ன கிடைத்தார் பெரியார், என்ன செய்து விட்டார் என்னெல்லாம் இணையத்துக்கு போனீங்கன்னா கண்ணாதானியா இருக்கு படிக்கிறது. நான் தான் சொன்னேன், பெரியார் பிறந்திருக்காவிட்டால் உங்கள் கைகளில் கரணி இசைப்பலகை கொடுத்துக் கொண்டிருக்காது, உங்கள் கால்களில் வயல் சேற்றிலே விதிபட்டுக் கொண்டிருக்கும். பெரியார் பிறந்திருக்காவிட்டால் குப்பாயம் அணிந்து நீங்கள் அமெரிக்காவில் இருக்க முடியாது, கோமணம் கட்டி சார்போட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும். அருமை தம்பிகளே, பெரியார் நன்றி மறவாதீர்கள். பைத்தியக்காரன் நினைக்கிறது சொன்னா ஒரு பைத்தியக்காரன் தமிழை விலைக்கு வச்சு விட்டான். இப்படி எல்லாம் சொல்றாங்க, திராவிடத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் வீழ்ந்தோம். எப்படி வீழ்ந்தோம், எப்படி வீழ்ந்தோம்? வேலையே இல்லாம 87 விழுக்காடு படிக்காம இருந்தவங்க இன்றைக்கு 87 விழுக்காடு படித்த மாநிலமா மாறினது தமிழ்நாடு தான். இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில ஒரு கட்டுரை இணையத்தை அனுப்பியிருந்தாங்க, படித்து பார்க்க நேரம் இல்லை. மணிவண்ணன் ஒரு கணிப்பொறியாளர் நல்ல நண்பர் அனுப்பியிருந்தாரு. பெரியார் ஒருத்தர் பிறந்ததுனால திராவிட இயக்கம் ஒன்று தோன்றியதுனால அது அந்த சொல்லப்பட்ட திராவிட இயக்கம் பத்திரிகை போல சொன்னா தீர்ப்பா பாண்டியன் மூமெண்ட் திராவிடர் இயக்கமும் ஒன்று தோன்றியதுனால தென்னிந்தியாவில் கல்வி மிக பெரும்பாலும் செழித்து விட்டது. கல்வி குழந்தைகள் தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் இல்லை. தென்னிந்தியாவில் கல்வி வாய்ப்பு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வட இந்தியாவில் கிடையாது. இதற்கு காரணம் அவன் போறான், அவனுடைய மடையில் நம்ம சொல்ல குற்றமா இருக்கு. ஈவி ராமசாமி நாயக்கர், ஆண்பிராமி மூமெண்ட் ஈவி ராமசாமி நாயக்கர் சொல்லும் பொழுது அப்படி சொன்னாதான் நிறைவு. அதனாலதான் அவரே ஒத்துக்கிறான், தென்னிந்தியாவுக்கு 4 மாநிலங்களிலும் கல்வி தடைத்திருப்பதும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உயர்நிலையில் இருப்பதும் பெரியார் இயக்கத்தால் தான்ங்கிறத எதிரான ஆங்கில ஆளுகளே ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம சகோதரர்களுக்கு, நம்ம பேரப்பிள்ளைகளுக்கு அது தெரியல, எங்க போய் முடிக்கிறது தெரியல. கண்டிப்பா சோழலாம் முடிக்கணும், வேற வழி இல்லை. இவர் பெரியார் அப்படி ரொம்ப அருமையான பகுத்தறிவு தந்தைக்கு, ஐயா நீங்கள் அக்கினி குஞ்சுகளை அடையாத சூரியன், நாங்கள் விண்வெளிகளுக்காக ராத்திரியானவர்கள், நீங்கள் பேச தொடங்கினீர்கள். 1000 பல்புகளாய் இதயங்களெல்லாம் பிரகாசம் அடைந்தன. நாங்கள் 1000 பல்புகள் எழுந்ததால் தான் பேசவே வருகிறோம். நீங்கள் தமிழ் குடும்பத்தின் தந்தையாக இருந்தீர்கள், நாங்கள் அவரவர் குடும்பத்தின் அப்பாவாக இருப்பதிலேயே அக்கறையாக இருக்கிறோம். அருமையா சொல்றார்கள். நீங்கள் கூட்டத்துக்கு வருகிற தலைகளை கணக்கெடுத்துக் கொண்டிருக்காமல் சிங்கமாய் விளங்கி எம்மாறு நடந்தீர்கள். நாங்கள் வாக்குகளின் எண்ணிக்கை கணக்கிட்டுக் கொண்டுதான் வார்த்தையை விடுக்கிறோம். ரொம்ப அருமையா பெரியாரை பற்றி மிகச்சிறப்பாக இந்த நன்றி அறிதல், அந்த நன்றி அறிதலோட மிக அருமையா சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த நீங்கள் சாதி பெயர்களை சாக்கடைக்கு வீசினீர்கள், நாங்கள் அந்த சாக்கடை எடுத்து மார்பில் பூசிக்கொண்டோம். இதெல்லாம் பல இடங்கள்ல தொடர்ந்து சொல்றாரு. சாதிக்கு ஒரு சங்கம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு, மனித சாதிக்கு ஒரு சங்கம் அமைப்பு பாருங்க. மிகச்சிறப்பாக அவருடைய அந்த கவிதை வீச்சு மிக அருமையாக ஒரே இலக்கணம். அவர் எங்கேயுமே தன்னை வியந்து கொண்டதோ அல்லது தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டதோ அல்ல தன்னுடைய மாவட்டம், அவர் மாவட்டம் இருக்கிறது முதல்ல தஞ்சை இருந்துன்னு இல்லை, அதனால தெரியும். அப்புறம் அதே விட்டுட்டார், அடிவேந்தன் தான். ஆக அவர் மாவட்ட உணர்வுகளோ அல்ல அவரை பற்றிய எந்த செய்தியும் எதிலையும் வராம இந்திய திருநாடு, தமிழ்நாடு, தமிழினம், தமிழ் சமுதாயம், தமிழ் மொழி, தமிழர் நலன், இதுதான் அவருடைய அத்துணை கவிதைகளுக்கும் மிக விழுமிய கருப்பொருளாக அனைத்துக்கும் அமைந்திருக்கு. இது தமிழ்ல ஒரு சில சொற்களாலேயே காவியம் படைக்கலாம் அப்படின்னா அதுக்கு நம்ம தமிழ் கவிஞருடைய திறன் ஒரு பக்கம், தமிழ் மொழியுடைய திறன். நீங்க இதே கவிஞர்கள் வேற மொழியை எழுதினா அந்த மாதிரி எழுத முடியுமான்னு தெரியாது. ஆனா தமிழ்ல எழுதும் பொழுது ஒரு சில சொற்களையே 1000 பொருள காவியங்களை படைக்கும். ஒரு சில சொற்களையே 1000 செய்திகளை உணர்த்தலாம் தமிழ்ல தான். மார்க்ஸ் எங்கள் சுத்தி சொல்றாரு, 2 வரி கூட போதும். இறுதி வரை பிரியாத இறுதிய கூட்டல் மார்க்ஸ் சொல்றாரு. அறிவு கடலில் அரிய சங்கமம் இல்லைங்க, ஒரே வரியில சொல்லுங்க. மார்க்ஸ் எங்கள் தோழமை இலக்கணம். அது மாதிரி
எந்த கவிதையாளர் தையை பற்றி சொல்றாங்க, தை வசந்தம் என்று தையை பற்றி சொல்லும் பொழுது அந்த சமூகங்கள் வந்து சொல்றாரு, தீபாவளிக்கு என்று பட்ட கடன் தீர்முன்னே பொங்கலுக்கு ஒரு புதுக்கணக்கு ஆரம்பம். ரொம்ப அது ஈரவழிகளை உருவாக்குகின்ற ஒரு வார்த்தை. உண்மைதான், பண்டிகைகளாலே அதுக்கு ஒரு பொருளாதார தரம் இருக்கும் தான் அதை பற்றி நினைக்க முடியும், மற்றவர்கள் நினைக்க முடியாது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொல்றாரு. காக்கைகள் கடையில் இருக்கிற அந்த உரையாடல் இருக்கு, காகங்களின் கலந்துரையாடல் அப்படின்னு சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆனா அது ஒரு சுருக்கத்தை மட்டும் சொல்றேன். ஒரு காலகட்டத்துல இந்த இடதுசாரி கட்சிகளுக்கு இடையிலேயே வந்து மோதல் ரொம்ப இருந்தது, அது ரொம்ப அதிகம் இருந்தது, நெருக்கடியில் ஏற்படுது. பலமே வளமே கேவலமே அப்படி அவங்க எழுதுவாங்க, இடமே இடமே கழிவிடமே என்று எழுதுவாங்க. பலமே வளமே கேவலமே வலதின் ஒரு சுயநலமே. அவங்க இந்த 2 பேரும் கிட்டத்தட்ட அடிச்சு கொண்டு தர உணவு மோதல். வலதுசாரிக்கும் ஏன் மோதல் கேட்டா, வலதுசாரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆளும் கட்சியின் அடிவரடிகளாக பாரத மாதாவின் பல்லக்கு தூக்கிகளாக, பாரத மாதான்னா மேற்கொள் குறிப்புள்ள அன்னைக்கு இருந்த பாரத மாதா, அந்த பாரத மாதாவுக்கு பல்லக்கு தூக்கிகளா வலதுசாரிகள் இருந்தாங்க. அது மக்களுக்கு ரொம்ப துன்பத்தை உண்டாக்கிச்சு. இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இப்படி இருக்கலாமா இவங்களுக்கு, இதனால ஏற்பட மோதல். அதை வந்து பாருங்க, அது ரொம்ப நிருடமா, அதை வந்து சொல்றது ரொம்ப கடினம். அது சொல்லும் பொழுது யாருமே புண்படுத்துறீங்க, இன்னைக்கு ஒன்றுபடுத்தாங்க, கிட்டத்தட்ட ஒன்றுபட்ட இடதுங்கிற மாதிரி இருக்கு. நான் கூட ஒன்றுபட மாட்டேங்கிறாங்க. ஒரு வீட்டுல இருக்காங்க, ஒரு அறையில் இருக்க முடியுது அவங்களால, ஒரு கூட்டணியா இருக்க முடியுது. குறைஞ்சபட்சம் மம்தா எதிர்க்கிறதுலையாவது வலதைகளை தான் ஒன்னா இருக்க முடியுது. குறைஞ்சபட்சம் ஜெயலலிதா ஆதரிக்கிறதுலையாவது வலதைகளை தான் ஒன்னா இருக்க முடியுது. அங்க மம்தாவை எதிர்க்கிறதுக்காக ஒன்னா இருக்காங்க, ஜெயலலிதா ஆதரிக்கிறதா ஒன்னா இருக்கும். நல்ல நோக்கம், ஆக ஏதோ நோக்கத்துக்காக ஒன்றா இருக்காங்க. ஆனா அன்றைக்கு அப்படி இல்லை. அது வந்து ரொம்ப கொடுமையான கொடூரமா, அது என்ன மாதிரி கொஞ்சம் அரசியல் உன்னிப்பா பார்த்தவங்க தான் அந்த அவர்களுக்கு இடையில அந்த கொடூர தாக்குதல் தெரியும். அது அவ்வளோ அழகா ஒரு மணிக்காக்கை அண்டங்காக்கை இந்த காக்கைகளை போட்டு காக்காவிசம் அடிச்சு வாங்கியிருக்காரு. அதுக்காகவே நீங்க வந்து அவருடைய கவியத்தை ரொம்ப அருமையா சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எந்த கவிஞரும் ஒரு அரசியல் மோதலை இவ்வளவு நயமாக யாரும் சொல்ல முடியாது, அது மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படி உடைய கவிதைகளை பற்றிலாம் பாருங்க, சின்ன தொகுப்பாக தான் இருக்கு. அந்த சின்ன தொகுப்பை வந்து நம்ம முழுமையாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆழமா இருப்பாரு. ஒரு கணையின் பழைய கவிதையோட நான் என்னுடைய படிப்பு முடிப்பேன். முடிக்கும் பொழுதும் அவருடைய உயிர் துடிப்பு. அந்த கவிதை பார்க்கிட்டு அப்பா மாதிரி இருக்கேன். அவர் விட்டா பெரிய புரட்சியை தூக்கி விட்டுருவாரு. அவர் மட்டும் வேலையை வந்து நீ அதை கொடுத்தா உன் கையில வச்சுக்க 10 கோடி, நீ ஒரு புரட்சி உண்டாக்கியா தமிழ்நாட்டில். இந்த ஜாதி சண்டை, ஜாதி சங்கம், இல்லாட்டி சினிமாக்கார கட்சி இதெல்லாம் எதிரிகளா மட்டும் உண்மையிலே சொல்றேன். உங்ககிட்ட யாராவது வசதிக்கு 10 கோடி ரூபாய் சொல்ல முடியுமா? ஒரு கையில கொடுத்து இடையூறு பண்ணியானா தூண்களுக்கு சூறாவளி உருவாக்குவார். அதுக்கு இந்த கவிதை எடுத்துக்காட்டுன்னு சொல்லி முடிக்கிறேன். கனலின் புனலை கவிதையோட தலை. கண்மணி தோழர்கள் பல பேரை கடற்பலி கொடுத்து வளர்ந்துட்ட கனலின் புனலே வா வா வா. பெண்மணி தியாக வீரர்களின் குருதியில் வர்க்கம் பெற்ற உரிமை கொடியை பறந்திடலாம். போர்படையே பெரும் புயற்படை, புதுயுகம் படைக்கும் பரப்படை, பரப்படை எடுநடை இறைவாய்வா. 6 படைகள் நம் படை. அக்கிரமங்கள் அநீதிகள் அடித்து வருத்தும் படையே வா. திரண்டு வா வா அடலேயே. தெய்வ விதிகளை திருத்தி ஒரு தீர்ப்பெழுதிடுவோம் வா வா வா. சுரண்டும் கூட்ட சதிவலைகள் சுக்கல் ஓராய் ஒருக்க வல்ல தத்துவ ஒளியின் படையே வா. ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா. உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா என்கின்ற பாரதியுடைய வழியிலே இன்னொரு உலகம் அழைக்கிறது. முற்றுக்கட்டைகளை கடந்து முன்னே செல்ல வா 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 என்று தொடங்குகின்ற ஸ்ரீகாகுளம் சீனிவாச ராவ் என்கின்ற ஒரு அற்புதமான புரட்சி கவிதை. ஆந்திர நாட்டு புரட்சி கவிதை. மரோ பிரபஞ்சம் பிரிச்சு மதண்டி முத்துக்கு மதண்டி திரோத்துக்கு போலாம் வைப்பைக்கு என்கிற அந்த பாடல் திரைப்படத்தில் கூட இடம்பெற்றது. இன்னொரு உலகம் அளிக்கிறது. முன்னே செல்க முட்டுக்கட்டை முன்னே செல்க என்று தொடங்கும். அது தொடங்குது எப்படின்னா, பாம்பை போலும் அரசனை போலும் நயாகராவின் வீழ்ச்சியை போலும் இளைஞனே விரைந்து வா ரொம்ப அருமையான பாடல். அந்த பாடலை தெரிந்து கொள்ளவே நான் தெலுங்கு படிச்சேன். ஸ்ரீங்கிற கவிஞரை புரிந்து கொள்வதற்காகவே குடியாத்த பணியாற்றுவது கோட்டி சவளி என்கின்ற தெலுங்காசிரியர்களும் தெலுங்கை படிக்கிறார். ஏன்னா அது வந்து பார்த்து தெலுங்குல வச்சிருந்தாங்க பாடம். பிள்ளைங்க சொல்லும் பொழுது ஒரு கிளர்ச்சியா இருக்கும். என்ன ரொம்ப சொல்றாங்க, மொழியை படித்து அந்த கவிதையை படித்த
அந்த அந்த ஸ்ரீயோட இந்த புரட்சியும் பாரதியோட எழுச்சியும் பாரதியோட பூர்ணியும் இந்த கடலை குடலைங்கிறது அருமையா இருக்கு. அந்த வகையில் ஒரு மாபெரும் கவிஞர், ஒரு புரட்சி குணம் கொண்ட அதை மென்மையாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு எழுச்சிக்கு ஒரு கவிஞர். நம்முடைய கண்முன்னார் நம்மோட வாழ்ந்தால யாரும் செய்ய மாட்டோம். நம்ம கூட வாழ்வதெல்லாம் நம்ம மாதிரி குற்றாளமாக ஒரு தெளிவான கருத்து இருக்கிறதுனாலதான் அவரோட தெருவில் போறவங்களை பத்தி எல்லாம் பேசுறாரு. ஒரு 1000 பேரை கவிஞர்க்கிறாரு. கவிஞனா இவங்க மட்டும்தான் கவிஞர். 1000 பேர் இல்ல, 1008 பேர் கூட வெளிவந்திருக்கு ஈடாகாது என்றுதான் அந்த கவிஞருக்கு எடுத்து சொல்லணும். ஏதோ சில அகாதமிக் தங்களை கௌரவித்துள்ள காரணத்தால் நாங்கள உற்சாகித்துக் கொண்டிருக்கிறதா சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா நான் அப்படி யாரையும் மாற்ற சொல்ல பார்க்கவில்லை. என்னை கடுமையாக வசைப்பாடைய கவிஞரை பற்றியே நான் ஒரு புத்தகம் தருவார். கடுமையா வசைப்பாடுவார். நான் ஒருத்தப்போ அவருக்கு செய்யல. ஆனா என்னை கண்டாலே பிடிக்காது. அவர் இருக்க அமைப்புல என்னுடைய பேர் தான் அவருக்கு அடிச்சுட்டு தான் பேசுவாராம். அவரை பற்றி ஒரு மின்புத்தகம் போட்டு மின்புத்தகம் சொல்லி நீங்க இணையத்தை போய் பார்க்கலாம். SCRIBD ஸ்கிரிப்ட் 69 மின்புத்தகம் போடுங்க. அதுல 50 என்னுடைய புத்தகம், மற்ற 19 பகிர்ந்து கொடுத்த புத்தகம். அதுல வந்து அந்த கவிஞரை பற்றி போட்டு அதை பார்த்து அதை புத்தகமாவும் போட்டாங்க, மின் புத்தகத்தை நூலாவும் போட்டாங்க கவிஞரை பற்றிய. அந்த கவிஞர் என் மேல தனிப்பட்ட கால் பாராட்டுங்க, அவரை நான் குறைச்சி மதிப்பிடல. அவருடைய கவிதையை மிகச்சிறப்பாக ஆய்வு செய்து மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி வேறுபாடு கிடையாது. ஆனா நீங்க தயவு செஞ்ச மாதிரி கருதாதீங்க. யாரோ சின்ன கவிஞர்கள், பெரிய கவிஞர்கள், மேஜர் போயட்ஸ், மைனர் போயட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்க அகாடமிக்கு போறவங்க கிட்ட இருக்கக்கூடாது. அப்ப உங்க தீர்ப்பு எப்படி இருக்கும்? அகாடமியில பணியாற்றீங்க, நீங்க மேஜர் மைனர் உங்க தீர்ப்பு அப்ப நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்க இருந்தப்ப அது இருக்கக்கூடாது. அது இருக்கக்கூடாது. நம்மகிட்ட ஒற்றுமை இருக்கணும், எல்லாரையும் சமமாக கருதுகிற மனப்பான்மை இருக்கணும். அந்த வகையில மாபெரும் கவிஞர்களை வந்திருக்க ஒவ்வொரு கவிஞரையும் நமக்கு தலைதாழ்ந்து, முருகையா இருந்தாலும், வெற்றியா இருந்தாலும், அது நம்முடைய இளைஞர்களா இருந்தாலும், அது வெளிப்பித்தனா இருந்தாலும், எல்லாரையும் நம்முடைய PL ராஜேந்திரனா இருந்தாலும், PL ராஜேந்திரன் நிறைய திட்டு வாங்கிட்டு வாழ்றாரு. அவர் திட்டதே சில பேருக்கு வேலை. நான் இப்படிலாம் இருந்தாலும் இந்த கவிஞர்கள் நான் தாழ்வடைந்து உண்மையிலே வணங்கி பெருமையோடு இந்த கவிஞர் வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்றேன். அந்த கவிஞர்கள் கேட்பது இந்த வகையில என்னால் பொழிவாக்க முடிகிறது. எனக்கு ஒரு பெருமிதம். இந்த கவிஞரை பார்த்ததே எனக்கு பெறுவதிலிருந்து ஒரு நல்ல அனுபவம். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.